சண்டே சமையல் ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்கு. என்ன பண்றீங்க இன்னைக்கு? ப்ரான் பிரியாணி. லாஸ்ட் காணும் பொங்கல் விருந்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. அது 2 மில்லியன் வியூஸ் போச்சு. ஸோ அப்பவே கௌதம் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பட் எல்லாரும் வந்து ஒரு சீ ஃபுட் தாலி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுனால அது அப்படியே போயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து ப்ரான் பிரியாணி செய்யறோம். அப்படியா? புலி பிரியாணி செய்ய போறதா தானே சொல்லிட்டு இருந்தாங்க. புலி பிரியாணி? ஆமா. புலி பிரியாணினா டைகர் ப்ரான்ஸ் பிரியாணி. அந்த ஃப்ளூட் கேட்டதுல இருந்து எனக்கு வாசிக்கணும்னு ஆசையா இருக்கு. எந்த ஃப்ளூட்டுப்பா? இந்த ஸ்டார் ஹோட்டல் போனோமே அங்கேயா? அதனால நானும் வாசிக்க போறேன். வாசிங்க. என்ன பண்றது? ஏன்னா அந்த பாட்டியே முணுமுணுத்துன்னு இருக்கான். இன்னைக்கு இம்ப்ரெஸ் அதிகமாயிட்டு அவரோட ஜோரா வாசிச்சாரு. சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஏதாவது கிளாஸுக்கு அனுப்பிச்சியா? அவர் நல்லா உட்கார்ந்து அழகா வாசிச்சாரு. இவன் என்னன்னா பீப்பியா. பூண்டு எதுக்குங்க உரிக்கிறீங்க? பிரியாணிக்கு இஞ்சி கொண்டு வருது. காதுல அழகா ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுடா. தயவு செஞ்சு கெடுக்காதுடா. மக்களே, இவனோட ரூம் நான் ஒரு நாள் உங்களுக்கு டூர் பண்றேன். எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாங்கி வச்சிருப்பான். கிட்டார் வாங்கி வச்சிருப்பான், ஃப்ளூட் வாங்கி வச்சிருப்பான். ஆனா ஒன்னும் இங்க வேற ஆக்ஷன் தான் மேடம். இருக்கிறதுனாலதான் எனக்கு இதெல்லாம் பண்ண வரல. இதே நீங்கெல்லாம் இல்லன்னா சும்மா சில்லு சில்லு. இவன் டார்ச்சர் பத்தாதுன்னு மாமாக்கு இன்னொரு ஒரு குழல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். அவர் மட்டும் இந்த வீடியோ பார்த்து அந்த அளவுக்கு அவர் இன்ஸ்பயர் பண்ணிருக்காருங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்கெல்லாம் வந்து ட்ரையே பண்ண மாட்டீங்க. நாங்க முயற்சி எடுக்கிறோம். முயற்சி எடுக்கல, நீங்க எங்க உயிரை எடுக்கிறீங்க. இல்ல கரெக்டா பாடிட்டேன். இல்ல இல்ல ஒரு படத்துல சொன்னா இன்னும் டொட்ட டொட்டான் டொட்ட டொட்டா அந்த மாதிரி பண்ற நீ. உனக்கு கத்தி மியூசிக் போட்டோம்டா. பில்ல மியூசிக். வாயிலதான் மியூசிக் வருது, இதுல வரல. பயப்படாதடா தங்கம், பயப்படாதடா தங்கம். போதும் காது கிளிக்குது. நம்ம ஒரு வித்வான் ஆவறது பிடிக்கல. என்ன போட்டேன் தெரியுமா? குழுவா இல்லையே. நீ சொல்லிதான் தெரியுது அது குழுவால் இல்லைன்னு. என்ன சொன்ன பாத்தியா? தட்டி தட்டி. நெஞ்சு வலி வருது, எனக்கு நெஞ்சு வலிக்குது. எனக்கு ஃப்ளூட் ரொம்ப பிடிக்கும்டா. ப்ளீஸ்டா வெறுக்க வச்சிடாதடா. கூடு போதும். ஓ, அன்னபூர்ணி படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி வேணும்னா பிரியாணி சூப்பரா வரும்னு பண்றியா? நான் நினைச்சேன் நீங்க இருக்கியே அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி ஒரு பிரியாணி வீடியோல இதே பண்ணும்போது நீ இதே கேள்வி கேட்ட. நான் என்ன பதில் சொன்னேன்? அப்பானா அன்னபூர்ணி படம் ரிலீஸ் ஆகல. பிரியாணி அரிசி குலையாம நெத்து நெத்தா வரணும். நான் எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டேன். அந்த படம் பார்த்து எல்லாம் பண்ணல. நீங்க முக்காடு போட்டு உட்காந்து ப்ரேயா பண்ண கடவுளே நல்லபடியா வரணும்பா பிரியாணி குலையாம, அவ்வளவுதான். கையில என்ன சரக்கு பாட்டில? அதுலயே இருக்காதுங்க. இது வந்து ஆயில் அண்ட் கீ அளந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு 1 கிலோ பிரியாணி செய்ய போறதுனால
உள்ள முட்டை விழுந்த மாதிரி இருக்கு, அது நெய்யா? பனிக்காலம்ல நல்லா அது வந்து கட்டி போயிருக்கு. அம்மா எடுத்த நெய். ஸோ இதில் கடலை எண்ணெயும் நெய்யும், கடலை எண்ணெய் வந்து 220 கிராம், மீதி 30 கிராமுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கூட 400 கிராம் வெங்காயம். ஆனால் வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் டைம் நிறைய இருக்கும் பிரியாணி செய்யும் போது, அதனால் ஃபஸ்ட்டே அதை போட்டு அது கூடவே ஈச் 1 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை சேர்த்துப்பேன். ஆக்சுவலாக பட்டை நான் கொஞ்சம் கம்மியாக்கிக்கிறேன், ஏன்னா நம்ம வீட்டில் பட்டை வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ இவர் வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 20 நிமிஷம் ஆகும் ஸ்லோ ஃப்ளேமில். ஸோ வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, வெங்காயம் வதங்குற டைமில் பிரியாணிக்கு தேவையான மற்ற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுமா? அதுக்குன்னு ரொம்ப அந்த கிறிஸ்பி ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரிலாம் ஆகணும். கொஞ்சம் அந்த கோல்டன் டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும். இதான் டைகர் பிரான்ஸா? போன வாரத்தை விட குட்டி பிரான். நல்ல பெருசா. இது வந்து டைகர் மாதிரி தெரியல, அது கூட கூட இருந்துச்சு. டைகர் கூட டைகர் மாதிரி தான் வேகும். பாரு, ஆரஞ்சு ஷார்ட். போன வாட்டி இருந்தது, ஆனா கொஞ்சம் பிளாக்கா இருந்துச்சுல்ல? அதான் டைகர் மேல கொள்ள கோடு, வரி வரியா கோடு, அந்த மாதிரி பிளாக்ல கோடு கூட இருந்துச்சு. அதுதான் ஒரிஜினல் டைகர். இவர டூப்ளிகேட் டைகரா இல்ல டைகரா? ஒரிஜினல் டைகர் இல்ல போல. தூக்கி காட்டுங்க. வெயிட்டா இருக்கு, தூக்க முடியாது. இந்த ஒரு பீஸ் சாப்பிட்டே வயிறு ஃபுல்லுன்றியா நீ? ஒண்ணு இல்ல, பாதி. நல்ல மீன். ராஜா கிளீனிங், ராஜா எம்பிபிஎஸ். ஒரு வழியா கிளீன் பண்றேன் அந்த கண்ணாடிய. அந்த கண்ணாடி அவன் அடிக்கடி கிளீன் பண்ணுவான். அப்புறம் அடிக்கடி அதுக்கு எல்லாம் லட்டூஸ் கிச்சன். நான் க்ளீன் பண்ண ஒரு துணி யூஸ் பண்றேன்ல. எல்லாம் என் மேலே வாங்க. லட்டூஸ் கிச்சன், வெங்காய கிச்சன். இனிமே லட்டூஸ் கிச்சன், வெங்காய கிச்சன் மாறி விட்டது. இதான் என் டைட்டில். லட்டூஸ் கிச்சன் இஸ் நவ் வெங்காய கிச்சன். மறந்துட்டேன். இந்த துணியை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த துணியை வச்சு நான் கிளீன் பண்றேன். இப்ப இந்த துணியை கிளீன் பண்ணோம்ல, இந்த துணியை கிளீன் பண்ணி அது ஈரமா இருக்கும், அது மேல போட்டுருவாங்க, திருப்பி தான் இருக்கும். அப்புறம் ரீசெண்டா ஏதாவது படம் இல்ல சீரீஸ் பத்தியா? அயலான் பார்த்தேன். அயலான் பத்தியா? நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? ஆனா லைட்டா நம்ம ஊர் தலைமை கலக்கணும்னு கொஞ்சம் ட்ராக் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் படம் நல்லா தான். சோபி, உனக்கு என்ன ரீசெண்டா பார்த்த மூவி ஆர் சீரீஸ் நல்லா இருந்துச்சு? அவளுக்கு ரொம்ப பிடிச்சது கடலை கறி தான். நான் சொன்னேன் நான் வந்து கரியன் சைனஸ் பார்த்தேன். அது வந்து கடலை சைனஸ் அவளுக்கு வந்து முன்னாலதான் அது வந்து ஒரு உண்மை சம்பவம்ன்றதுனால பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் அது வந்து ரியல் லைஃப்ல நடந்ததுன்னு நினைக்கும் போது எப்படி ஹியூமன்ஸ் இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு காலாபாணின்னு ஒண்ணு பார்த்தேன். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் அந்தமான் போகணும்னு ஆசைப்பட்டு நியூ இயர் பர்த்டே ட்ரிப்பா அந்தமான் போயிட்டு வந்தேன். அடுத்து இப்ப ரீசெண்டா பார்த்தது வந்து சூப், கில்லர் சூப். அது வந்து தமிழ்நாடு கோன் சர்மா சூப்பரா இருந்துச்சு. அது வந்து தமிழ்நாடும் நார்த் இந்தியன் வந்து தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி ஒரு கதை. அது சூப்பரா இருந்துச்சு. தொடச்சேன்றத ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என் கதையில ஒரு உங்க அக்கா மாதிரியே வந்திருக்கா. நான் செய்யற வேலையை ரெஜிஸ்டர் பண்ணனா எவ்வளவு பண்ணிருக்கலாம், பண்ணாம விட்டேன். இப்ப பண்றீங்களா? பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஏங்க என்ன உங்க சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு? என்ன சொல்ல, உள்ள அழுகிற வெளிய சிரிக்கிற உள்ள பட்டு இப்ப வலிக்கல, வெள்ளியும் வலிக்கும் பாருங்க. அந்த இடம் தான் உண்மைதான் கௌதம். வேண்டா வெறுப்பா புள்ளைய பெத்து காண்டா மிருகமா பேர் வச்சிருக்கேன். காண்டா மிருகமா வச்சிருக்கேன்.
நீ வச்சு எனக்கு பேரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டிட்டோம். ரொம்ப நாளா தப்பு செய்து நானும் அவனை ஒரு குத்துதான் குத்துனேன். நீ முன்னாடி இருக்க மொத்த மொழி படிச்சுக்கிட்ட வச்சுட்டீங்க பாருங்க மக்களே எப்படி கடிச்சு வச்சிருக்காங்க. கறி மீன் சாப்பிடாம என் உசுர வாங்கலாம். எப்பவுமே பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்வீங்களா? எனக்கு அதுலதான் பிடிக்கும். ஏன் வேற எதுவும் செய்யணும்? சீரக சம்பா அரிசின்னு ஒண்ணு இருக்கே, அதுல செய்யவே மாட்டேன். தலப்பக்கட்டி பிரியாணி அதுலதான் செய்வாங்க. எனக்கு என்னமோ பாஸ்மதி பிரியாணி. தலப்பக்கட்டி கடை வந்து ஜீரக சம்பா தான். எது ஜீரகமா? சீரக சம்பா. உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்கும்? எனக்கு பிரியாணினாலே பிடிக்கும். எந்த ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல. சீரக சம்பா தான் எனக்கு பிடிக்காது. சீரக ரம்பா தான் பிடிக்கும். ரம்பா தான் பிடிக்குமா உனக்கு? ஐயோ இவருக்கும் ஒரு சொல்றேன். ஒருத்தனுக்கு ஆமா ஒருத்தனுக்கு ஓகே. கமெண்ட்ல சொல்லுங்க गाइस, உங்களுக்கு தோன்றதை ஃபில் பண்ணிடுங்க. வாண்டடா போய் மாட்ட கூடாது. நீங்கள் கமெண்ட்க்கு நாங்கள் தான் கரெக்டமா. ஆமா பிரியாணி ஏன் நான் தெரிஞ்சு நல்லா வரணும். அவன் பண்ணா நீங்க நல்லா இருந்துச்சு. மத்தியானம் வந்து ஓகேவா இருந்துச்சு, நைட்டு சூப்பரா இருந்துச்சு. எனக்குள்ளே ஒரு குக் இருக்கா. எனக்கும் வந்து பாஸ்மதி தான் ரொம்ப பிடிக்குது சீரக சம்பாவோட. எனக்குள்ள ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு சீரக சம்பா தான் பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் சாப்பிட்டுருவேன். பிரியாணினாலே பிடிக்கும். யாருது? எங்க அப்பா ட்ரெடிஷனல் கோல்டா. ஆமா, இது மாதிரி கல்யாணத்தப்போ உனக்கு ஒண்ணு செஞ்சு தர சொன்னேன். இந்த லாக்டவுன்னால எல்லாம் சொதப்பிடுச்சு. நானும் அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். சோ அதனால எனக்கு ஃபேமிலி ரிங்குன்னு இது வேணும்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்குல்ல? எங்க அப்பா நான் இந்த மோதிரத்தை எடுத்தாலே அலறுவாரு. இப்ப அதே மாதிரி ஃபேமிலி செயின் ஒண்ணு இருக்கு. அம்மா கிட்ட ஒண்ணு இருக்கு, அம்மா கிட்ட ஒண்ணு இருக்கு. எனக்கு மட்டும் ரிங்கும் கொடுக்கல, செயினும் கொடுக்கல. இப்ப ஓகே சொல்ல, அடுத்த மாசம் பண்ணி கொடுத்துடுறேன். 100 ரூபா கொடு. 100 ரூபாவே இல்ல. ஆனா அவளுக்கு நெக்லஸ் வரும். ஏன்னா அம்மா கிட்ட நீ இருக்கு. எப்படி இது எப்படி? எங்க அப்பா உனக்கு எவ்வளவு நகை வாங்கி போட்டிருக்காரு. ஒரு நாள் மினிக்கு காமிச்சிருக்கியா? ஒரே ஒரு வளையல் வாங்கி கொடுத்துட்டான் நான் புள்ள. டைமண்ட். இது என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. இவ்வளோண்டுல இத போட போறாங்க, பாப்போம். ஆமா, தலையும் வாழும் இடிக்க போகுது. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒண்ணு ஒரு 3க்கும் 3 தடவை வச்சுருவேன். இன்னொன்னு வச்சா ஒரே வாட்டியா 2 வருஷம் இல்ல. அப்படிதான் செய்யக்கூடாது. வீட்டுல வந்து தோசை கல்லு தோசை சொல்றது. அம்மா வந்து இந்த மீன் அழகா இருக்குல்ல பாக்க, அதை ரசிச்சு ரசிச்சு மசாலா செலவு ரசிச்சு பாத்தீங்களா? நெடியே வரல. ஆமா, எப்படி அரைத்து போட்ட மசாலா. பிரியாணி அன்லாக் செய்யும் நேரம் வந்துவிட்டது. இது என்ன ஐபோன் அன்லாக் பண்றேன்றீங்க? ஐபோனும் கூட ஈஸியா அன்லாக் பண்ணல. பிரியாணி நட்டி நிக்கலன்னா லட்டு கிச்சன் பாக்கும்போது நீங்க அன்னபூர்ணி படம் மாதிரி வேண்டி இருக்கீங்க. எப்படிங்க நல்லா எல்லாம் போகும்? ஏன்டா அதோட கம்பேர் பண்றேன்? நான் அப்படி இல்ல. ரெடி? கையில இருக்கா பாருமா, பைத்தியக்காரி. ஓ கட்டி எடு. இன்னும் தண்ணி காலி ஆகல. நான் அப்பவே சொன்னேன் பெருசுல செய்வேன்.
நட்டிட்டு நிக்குது பட் கட்சி அமைங்கட்டும். வா உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு. வாட் அ கலர் பத்தியா? பிரியாணி நாங்க தான் பெருமையா சொல்லலாம், சமைச்சவங்களே சொல்லிக்க கூடாது. பிரியாணி வெள்ளை சாதம் செஞ்ச நீ எல்லாம் பேசவே கூடாது. அடியும் பிடிக்கல, தண்ணியும் இல்லை, கரெக்ட் செட்டப்ல இருக்கிறாரு இவரு. யாரு? டைகர், குட்டி டைகர். ஒரு லட்டூஸ் கிச்சனை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சௌபர்ணியா பிரியாணி பாஸ். இவர் வந்து தண்டபாணி. இன்னொருத்தர் மூடு மூடு மூடு, சூடு போடு, மூடு 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 மூடு, கவுத்து போட்டு மூடு, கவுத்து போட்டு மூடு. அப்படி போடு. சூப்பர், மீன் ரெடி. இப்படி சண்டே சமையல நீங்க ஃபன் பண்றதே போடுறீங்களே, வீடியோவா போட்டீங்கன்னா நாங்களும் பார்ப்போம்ல. அப்படிதான் போட்டா பார்க்க மாட்டீங்களா? வீடியோவானா? ரெசிபி வீடியோ. ரெசிபி வீடியோ நானும் போட்டேன்பா. முக்கு முக்குன்னு முக்குது. அதனால ஃபன் வீடியோ தானே. அது அவ்வளவு நேரம் சமைக்கிறதையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அட் அ டைம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணி போட்டா. பிரான் பிரியாணி ரெசிபி எனக்கு வேணுங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அதிக லைக் வந்தா உங்களுக்காகவே பர்டிகுலரா யார் கமெண்ட் பண்ணீங்களோ அவங்க பேரை சொல்லி சமைச்சு காட்டுறேன். சண்டே சமையல் ரெடியா? இன்னைக்கு பிரியாணி ஸ்பெஷல் இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. வஞ்சர மீன் வறுவல், ரைத்தா, எறா தொக்கு, சுட சுட பிரான் பிரியாணி எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். காணும் பொங்கலுக்கு நல்ல வகை வகையா ஒரு ஃபீஸ்ட் மாதிரி பண்ணதுனால ஒரு 2 நாள் தான் ஆகுது காணும் பொங்கல் முடிஞ்சு. அதனால இந்த வாரம் பிரியாணியோட ஒரு ஸ்பெஷல் விருந்து பண்ணலாம்னு தோணுச்சு. அண்ட் எங்களோட சண்டே சமையல் vlogல பாத்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி சீ ஃபுட் ஸ்பெஷல் செஞ்சதே இல்லை. அதனால வை நாட் அதை ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் vlogsோட உங்களுக்கு சீக்கிரமா பார்க்கணும். அதுக்கு நீங்க கௌதி சோபி லட்டூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. See you.